இன்றைக்கி நீங்கள்லாம் என்கிட்ட நல்லா திட்டு வாங்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிகமாக உங்கள் கிட்டேருந்து எனக்கு மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் வரும். வாய்ஸ் நோட் அனுப்புகிறீங்க 16 minutes 20 minutes அப்படின்னு. நீங்கள் கால் பண்ணதுக்கோ வாய்ஸ் நோட் அனுப்புனதுக்கோ நான் உங்களை திட்ட போகிறது கிடையாது. எல்லோரும் காமனாக ஒரே விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு மோட்டிவேஷ்னலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு அக்காவா, தங்கச்சியாக, ஃப்ரெண்டாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். ஃப்ரீ அட்வைஸ் தான், கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு 37,000 உங்ககிட்ட உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 12 rupees நீங்கள் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு ஸ்கேம் ஆகிடுச்சு, ஒரு 12 ரூபாய் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. பேலன்ஸ் இருக்கிற பணத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்களா? அதை நினச்சி கவலைப்பட்டுட்டே உட்காண்ட்ருப்பீங்களா? இந்த பணத்தை அப்படியே உங்களோட லைஃப் டைம் செகண்ட்ஸாக கால்குலேட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் ஆவரேஜாக ஒரு 60 years இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். என்றைக்கோ எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. யாரோ நம்மளை ஏமாற்றிட்டாங்க, யாரோ நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, டிச் பண்ணிட்டாங்க, முதுகில் குத்திட்டாங்க. அப்படிங்கிறக்காக மொத்த லைஃப்பையும் அடுத்த நாள், இப்போ ஒவ்வொரு நாளும் புதுசு தானே, மொத்த அந்த சாப்டரே, அதாவது இன்னும் ஷார்ப்பாக கேட்கணுன்னா எவ்வளோ நாள் சோகமாக இருக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஷயம் நடந்துருச்சு, எவ்வளோ நாள் நீங்கள் சோகமாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உட்காந்துருக்கீங்க. எங்கேயோ எப்போவோ நடந்திருக்கு, அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆக மாட்டேங்கிறீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸும் நான் ஷார்ப்பாக சொல்லித்தரேன். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீன்வைல் நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் கம்மிங் April 12th நடக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன், மணி அட்ராக்ஷன் பற்றி மட்டும் இருக்காது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க, அட்டன் பண்ண எல்லோரும் என்னை நேரில் தாம்பூலெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா 100% ரிசல்ட் இருக்கும், அது எனக்கு தெரியும். இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஜோனாகவும் இருக்கும். அந்த செஷன் உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஜோனாகவும் இருக்கும். ஸோ பூவெல்லாம் எடுத்து முன்னாடி போட்டுக்கிறேன், அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே. ஸோ இந்த ஓவர் திங்கிங், கவலைப்படுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் நம்ம சிம்பிளாக ஒரு சொல்யூஷனை பார்ப்போம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு வெட்டியாக இருக்கிறவங்களுக்கு தான் சோகமாக இருக்கிறதுக்கான ரைட்ஸே இருக்குது. அவங்களுக்கு தான் டைம் இருக்குது இல்லையா? தேர் இஸ் அ ப்ராவர்ப் லைக், இஃப் யூ ஆர் டூ பிஸி யூ டோன்ட் ஹேவ் டைம் டு ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். அது அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டாகவும் சொல்லிக்கலாம். நீங்கள் ரொம்ப வெட்டியாக உட்காந்துட்ருக்கீங்க, வேலையே கிடையாது, அடுத்து என்ன பண்ணணுங்கிறதே இல்லை, அந்த ஒரு தாட் இல்லை, டு டூ லிஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கும் தான் போல் சோகமாக உட்காந்துக்கிறதுக்கு. தயவு செஞ்சு பி ப்ரொடக்டிவ். உடனே அக்கா நான் ஹவுஸ் ஒய்ஃப், அக்கா எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அக்கா என்னோடய வீட்டுக்காரு, மாமியார், நாத்தனார், பக்கத்து வீட்டுக்காரங்க, பால்காரங்க, தயவு செஞ்சு காரணம் சொல்லாதீங்க. நீங்கள் டிசைட் பண்ணால் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்க முடியும். அதுக்காக உடனே நான் ஆண்டர்ப்ரனராக மாறுறேன், நான் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை போடுறேன்னு இறங்காதீங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது கற்றுக்கங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகம் இன்னும் எங்கே போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. நம்மளுக்கு தெரியறதெல்லாம் ஜஸ்ட் 0.2% எடுத்துக்கணும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை தயவு செஞ்சு ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறதுக்கு மாற்றிக்கங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ வெட்டியாக இருந்தால் யூஆர் டிசர்வ்ட். நீங்கள் சோகமாக இருக்கிறதுக்கு தகுதியானவராக மாறிடுவீங்க, மாற்றிக்கங்க. ரெண்டாவது, சாய்ஸ் ஆஃப் பீப்புளுங்க. சாய்ஸ் ஆஃப் பீப்புள்னால் சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூடவே ஓப்பனாக சொல்லலாம். நீங்கள் யாரோட பேசுகிறீங்க, யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, யார் கூட நீங்கள் இருக்கீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஓவர் திங்கிங், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஹீலிங் டைமில் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். தேர்ந்தெடுக்கிற நபர்கள் ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? என்ன ஜெய், இப்போ என்ன சும்மா சொல்கிறேன், என்ன ஜெய் என்ன பண்ணலாம், அதெல்லாம் இல்லை, நீ இப்படி பண்ணணும், வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன யோசிக்கலாம், அடுத்து என்ன நீ பிளான் வச்சுருக்கேன்னு நம்மளை இழுத்துட்டு போகணும். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், இந்த ஜோன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஏதோ பூச்சியெல்லாம் என்னை பயங்கரமாக கடிக்குது, நான் அழுகிறேன்னா என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணணும், டக்குன்னு என்னை எழுப்பி இல்லை தட்டி விட்டு கூட்டிகிட்டு போயிடணும். அவளும் சேர்ந்து இங்கே உட்காந்து கும்மி அடிக்கக்கூடாது. அப்படி அடித்தாங்கன்னா முடிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுங்க. அது ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, நீங்கள் யாராக வேணால் அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். அது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேர்ட் பாயிண்ட்டுமே பீப்புளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தயவு செஞ்சு நெகட்டிவ் பீப்புளோட சங்காத்தம் வச்சுக்காதீங்க. நெகட்டிவ் பீப்புளுக்கு நிறையா டேர்ம்ஸ் இருக்குங்க. நார்சிசிஸ்ட், டாக்ஸிக், டேஞ்சரஸ், நெகட்டிவ்னு.
உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அந்த 4 பீப்புள் பற்றியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப டேஞ்சர். சரிங்களா? நம்ம நல்லா இருந்தால் எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள்? எத்தனை பேர் சந்தோஷப்பட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? மனசாட்சியோடு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். எனக்கு கிடையாது. சிலர் இருப்பாங்க. அதாவது இப்போ அந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸில் கூட அவர் ஒரு டைலாக் சொல்லியிருந்தார். அதாவது கடவுள் நேராக வந்து நல்லது செய்ய மாட்டான், நல்ல மனுஷங்க மூலியமாக தான் நல்லது நடக்கும். அந்த மாதிரி எல்லார் லைஃப்லையும் இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறது இல்லை, அவங்களுக்கு டைம் கொடுக்கறதில்ல. ஃபுல்லாக விஷத்தையும் பாம்பையும் பக்கத்தில் வச்சுட்டு கண்ணே மணியே அவங்களுக்கு நீங்கள் தெரப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போட்டுன்னு போட்டுரும். ஃபஸ்ட் டைம் தான் கொத்திட்ட பாம்பே நீ திருந்திடுவ அப்படின்ட்டு மறுபடியும் பால் ஊற்றுனீங்கன்னா மறுபடியும் போடும். ஏன்னா அதோட குணம் மாறாது. பாம்பு என்றைக்குமே பாம்பு தான். நான் எல்லா வீடியோலையும் இந்த டைலாக் சொல்லுவேன். தயவு செஞ்சு அதே மாதிரி நாட் ஓன்லி லைக் இப்போ நார்சிசிஸ்ட்டுங்கிறது தனி டாபிக், நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். நிறையா பீப்புள் வந்து அந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் மாட்டிக்கிறீங்க. அவங்க உங்களை வளரவோ வாழவோ விட மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு பிடிக்காது. சிம்பிளாக எப்படின்னா, இன்னொருத்தங்க நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் எதை சொன்னாலும் எந்த ஒரு தாட் ப்ராசஸை சொன்னாலும் அது வேண்டவே வேண்டான்னு உங்களை டம்ப் பண்ணி உட்கார வச்சுருவாங்க. உங்களை வளர விட மாட்டாங்க. இப்போது உங்களுக்கு அடிபட்டுறது. சரிங்களா? இந்த 4th பாயிண்ட்டாக இதை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் எங்கேயோ கீழே விழுந்துட்டீங்க, அடிபட்டுருச்சு, புண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புண்ணு ஆறுறதுக்கு ஹீலிங் டைம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே தாங்க உங்கள் மனசும். நீங்கள் எதுலையோ கஷ்டப்பட்டீங்க, ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை, நெய்பர்ஸ்னால பிரச்சனை, அந்த மனசு வந்து ஊண்டாயிரும். சரிங்களா? அப்போ அதை நம்ம வந்து ஹீல் பண்ணணும். ஆக்சுவலி அந்த ஹீலிங் தேவைப்படுறவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். அந்த டைமை நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக மாற்றுங்க. அந்த வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லுவேன். எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க? 3 வருஷம் 4 வருஷம்? அப்போ அந்த 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 3 வருஷமும் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் ஹீலிங்லேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். தயவு செஞ்சு ஹாவ் அ லிஸ்ட். லைக் ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த டெக்னிக்கை வந்து நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்குவேன் கவலைப்படுறதுக்கு. அது சொன்னால் ஜோக்காக இருக்கும். இந்த டைமில் மட்டும் நம்ம சோகமாக இருந்துக்கலாம், இந்த டைமில் மட்டும் நடந்ததெல்லாம் நினச்சி அழுதுக்கலாம். ஒரு 24 ஹவர்ஸில் நான் அதுக்கு ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள் பண்ணுவேன், 3ஆவது நாள் பண்ணுவேன், 4ஆவது நாள் நடுநடுவில் அந்த தாட்ஸ் வரும், 5ஆவது நாள் இழுத்து பிடிச்சி பண்ணுவேன், 6ஆவது நாள் எனக்கு சோகமாக இருக்க பிடிக்காது. இந்த டெக்னிக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எதுக்கு நம்ம சோகமாக இருக்கணும்? நீங்கள் கவலைப்படுறது, ஆங்ஸைட்டி, கோவம், அந்த நபர் மேலே இருக்க கோவம், வெறி, பொறாமை அண்ட் அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம், இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுருக்கும். சரிங்களா? இது ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. ஹெல்த்து கெட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வெல்த்தும் கெடுது, ஹெல்த்தும் கெடுது, டைமும் கெடுது. எதனாலன்னா இந்த ஓவர் திங்கிங் லூப். இட் இஸ் அ லூப். சில பேட்டர்ன்ஸ் வந்து மாறவே மாறாது. சர்டன் பீப்புள்ஸ் வில் நெவர் சேஞ்ச். உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மறுபடியும் அவங்கள அக்செப்ட் பண்ணுறீங்க, மறுபடியும் அதே பேட்டர்ன் நடக்கும், நீங்கள் மறுபடியும் அக்செப்ட் பண்ணுவீங்க. இந்த லூப் வந்து நிற்கவே நிற்காது. இட்ஸ் நாட் அபவுட் ஹர்ட்டிங். ஏமாத்துறவங்க இல்லை பொய் பேசுகிறவங்க, உங்களை டிச் பண்ணுறவங்க அவங்க பேட்டர்னை மாற்றிக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பேட்டர்னை மாற்றிடுங்க. ஒன்று நீங்கள் நகர்ந்துருங்க, இல்லைன்னா அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்காதீங்க. நீங்கள் மறுபடியும் கொடுக்குற சான்சஸ் உங்கள் லைஃபோட பேட்டர்னாக மாறிடும். ஸோ வந்து தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தால் தான் சொல்லிட்டேன். வெட்டியாக இருக்காதீங்க, நெகட்டிவ் பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. திருப்பி அவங்களுக்கு வந்து உங்களை ஏமாத்துறக்கும் காயப்படுத்துறக்கும் நீங்கள் எதுக்கு அடுத்தவங்களுக்கு எதுக்கு நீங்கள் அந்த சான்ஸ் கொடுக்குறீங்க? என்னை ஹர்ட் பண்ணிக்கோ, என்னை அவமானப்படுத்திக்கோ, எதுக்கு கொடுக்குறீங்க? அதுக்கு தான் பிறந்து வந்தீங்களா? யாருக்கும் அந்த 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 ஆப்ஷனே கிடையாது. யாருக்குமே நீங்கள் முடிவு பண்ணாதான் அது நடக்கணும். அது தேவையில்லை. நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வாழ பிறந்திருக்கோம். ஸோ ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கெல்லாம் பேசிட்டேனாமா? ஓகே பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ளே உங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா லாங் வீடியோஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குமா. தேங்க்யூ. சாய்ராம்.